ஆக்சுவலாக பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அதான் நான் சொன்னேன், உலகத்திலேயே அதிகப்பட்டியான சக்தி இருக்கக்கூடிய அந்த இனம் வந்து பெண்கள் தான். பொதுவாக வந்து பெண்களை சொல்லும்போது நம்ம சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எனர்ஜி தான் வந்து இந்த உலகத்தையே இயக்குது. அந்த வகையில் இந்த உலகத்தோட எனர்ஜி அப்படின்றத வந்து நான் பெண்களாக தான் பார்க்குறேன். எப்பவுமே எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு சக்தியை வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு சின்ன பிளாக் இருந்தால் திருப்பி அதை தாண்டி வரும்போது இன்னும் அதிக ஃபோர்ஸாக வரும். அப்போ என்னாச்சுன்னா பெண்கள் அந்த தடையெல்லாம் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் வேகத்துக்குமான ஒரு காரணியாக தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு பொழுதும் தடையாக பார்க்க வேண்டியது. ரெண்டாவது, இந்த தடையெல்லாம் எப்போ மகிழ்ச்சியாக தெரியும்னா, நீங்கள் சாதிச்சதுக்கப்புறம் இந்த தடையெல்லாம் தாண்டி வந்தோன்ற போது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சு அதில் உங்களுக்கு இப்போ மகிழ்ச்சி இருக்காது. அப்போ நீங்கள் லட்சியத்தை அடையணும்னா சில தடைகள் இருக்கணும், அந்த தடைகளை உடைக்கணும். அந்த தடைகளை உடைச்ச ஒரு லட்சியத்தை வந்தால் தான் அந்த லட்சியத்தை நாம் கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி மனநிலை பெற முடியும். அதனால் வந்து இது தடைகள் இல்லை, அது லட்சியத்தை அடைவதற்கான இடையூறுகள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, நான் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இயல்பாகவே வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறக்கூடிய திறமை இருக்கும். ஒரு பெண் நினச்சான்னா ஒரே நேரத்தில் கணவனுக்கு வேண்டிய விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்டு குழந்தைக்கான வீட்டு பாடத்தை சொல்லிக் கொடுப்பா, தன் பெற்றோர்களுக்கும் அந்த உதவிகளுக்குமான அந்த பணிவிடைக்கான பொருட்களை தயாரிப்பா. அது மாதிரியான விஷயங்களை இயல்பாகவே ஒரு நேரத்தில் 5-6 வேலைகள் செய்யக்கூடிய வல்லமையும் திறனும் படைத்தவர்கள் பெண்கள். அவங்களுக்குரிய ஒரே விஷயம் என்னென்னா, தன்னுக்கு இடையூறு செய்வர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டாலே அது இடையூறு அல்ல அப்படின்னு புரிஞ்சக்கூடிய வல்லமை புரிஞ்சவங்க. அது வந்து என்ன சொன்னேன், நான் சக்தி அது. அதனால் வந்து அவங்க நான் திருப்பி சொல்ல வேண்டியதுன்னா, அவர்கள் தாங்கள் யார் என்பதை உணர்ந்தாலே எந்த விதமான இடையூறையும் தரகத்தெறியக்கூடிய வல்லமை அவர்களுக்குள்ளே இருக்குது. இருக்கலே ரொம்ப சின்ன தான் அணு. பட் அந்த அணு வெடிச்சிச்சுன்னா இந்த அகிலமே அழிஞ்சு போயிடுன்னு பயப்படுறோம். இப்போ வரைக்கும் நான் பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோம்? அணுக்கு தான் பயப்படுறோம். ஆனால் அணு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய துகள். ஆனால் சக்தியினுடைய பிரளயத்தை அடைக்கக்கூடிய மிக சக்தியினுடைய வடிவம். அப்படி தான் நான் பெண்களை பார்க்குறேன். பெண்கள் தன்னைத்தானே எப்பொழுது உணர்கிறார்களோ உணர்ந்த அந்த வினாடி இந்த அகிலத்தினுடைய அத்தனை சக்திகளுமே அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இலகுவானது. அவர்கள் எதையும் தாண்டி வரக்கூடிய வல்லமை புரிந்தவர். பெண்களுக்கான பாதுகாப்புன்றதுன்னா அதான் சொன்னேன், பெண்களுக்கான பாதுகாப்புன்றது வந்து விழிப்புணர்வே தான் பாதுகாப்பு. அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்து இயல்பிலே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. என்ன நடக்கும்ன்றத அவங்க உணர்ந்துட்டாங்கனாலே அவங்களுடைய ஒரு பார்வையிலே இந்த பார்வை சகோதரனுடைய பார்வையா, காதலனுடைய பார்வையா, மகனுடைய பார்வையா, தந்தையுடைய பார்வையா என பார்க்கக்கூடிய உள்ளுணர்வுகளுக்கு இருக்குது. அந்த உள்ளுணர்வை அவங்க அதை வளர்த்துக்கிட்டாலே எந்த சூழ்நிலையும் அவர்களை காப்பாற்றக்கூடிய வல்லம் அவருடனே இருக்கிறது.